அனைவருக்கும் வணக்கம். அறிவை அறிமுகம் செய்யும் அற்புத கோயில் நமது பள்ளி. பெற்றோரின் கனவுகளை புத்தகங்களாய் சுமக்கிறோம். அன்பையும் பண்பையும் கட்டுப்பாட்டையும் ஏன் உலகத்தையே உணரச் செய்யும் அற்புத ஆலயம் நமது பள்ளி. ஏடும் எழுத்தும் மட்டும் கற்றுத்தரவில்லை, நாம் யாரென்று நம்மை நமக்கே காட்டி மனிதனை மகாத்மாவாக்குவதும் நமது பள்ளியே. வெறும் செங்கலால் கட்டுவது பள்ளி அல்ல, நல் மனம் படைத்த நிர்வாகத்தாரின் நற்செயலால் கட்டுவதே சிறந்த பள்ளி. நமது பள்ளி என்றுமே சிறந்த பள்ளி. ஆங்கில கல்வி எவ்வளவு அவசியம் என்று இன்று நமக்கு தெரியும். ஆனால் 33 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசியாய் நம்மூர் குழந்தைகள் ஆங்கில கல்வி பெறவும் நகரத்து மாணவர்களுக்கு ஈடாக வேலைவாய்ப்பு பெறவும் ஒரு மெட்ரிக் பள்ளி அவசியம் என்று உணர்ந்தார். ஆம், கலைவாணியின் தவ புதல்வராய் கல்வி செல்வர் கலைச்செல்வன் அவர்களால் 1992ஆம் ஆண்டு இப்பள்ளி துவங்கப்பட்டது. பிறர் முதுகுக்கு பின்னால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவர்களை தட்டி கொடுப்பது மட்டும்தான் என்று ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அரவணைத்து நமது பள்ளியை திறம்பட நிர்வகித்து கொண்டிருக்கின்ற தாளாளர் அமைந்தது நம் பள்ளி. ஆசான் இன்னொரு தாய் என்று சொல்வார்கள். சிகரம் காத்திருக்கிறது உன் காலடிப்படுவதற்கு, உறங்கிவிடாதே எழுந்து நட என்று எங்களை எப்போதும் உற்சாகப்படுத்தும் எங்கள் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள். அவர்கள் பாடம் மட்டும் நடத்துபவர்கள் அல்ல, வாழ்க்கை பாடம் தந்து வழிகாட்டுபவர்கள். அற்புத கலை உணர்வோடும் அர்ப்பணிப்போடும் பாடம் நடத்துவதில் எங்கள் பள்ளி ஆசிரியர்களை விஞ்சியோர் யாரும் இல்லை. மாணவர்கள் வெறும் புத்தக புழுவாய் மட்டும் இருந்து விடாமல் அவர்களின் தனித்திறனை வளர்த்து கொள்ள யோகா, ஸ்போர்ட்ஸ், கீபோர்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷ், தப்பு போன்றவை நமது பள்ளியின் சிறப்புகள். ஆண்டு முழுவதும் மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக யோகா விளையாட்டு போட்டிகளுக்கு மாணவர்களை வெளியே அனுப்பி பல பரிசுகள் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். 25 ஆண்டுகள் தவமிருந்து இன்று சில மருத்துவ மாணவர்களை ஈன்றெடுத்து கொடுத்திருக்கிறது நமது பள்ளி. அம்மருத்துவ மாணவர்களில் சிலர் கரிஷ்மா, பிரீத்தி, ஜவகர், கீதா மற்றும் செல்லமே ஆகியோரை நினைவு கூறுவதில் நமது பள்ளி பெருமை அடைகிறது. 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய அஞ்சல் துறையில் நமது பள்ளி மாணவர்களான ரிதமி, முத்துமல்லி, அபிநயா, நந்தினி, நிர்மல் போன்றோர் வேலைவாய்ப்பு பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். 2024ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 488 மதிப்பெண்கள் பெற்று மாணவி தேவதர்ஷினி கல்வி மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பெற்றுள்ளார். ஒரு மாணவனின் முன்னேற்றத்திற்கு பெற்றோரின் பங்களிப்பு அளப்பரியது. அத்தகைய பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள். படிப்பதற்கும் பண்பாடோடு வளர்வதற்கும் வழிகாட்டுங்கள். ஒரு மாணவனுக்கு உடல் நலம் மிகவும் முக்கியம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியின் வரிகளை நாம் மறந்து போனோமா அல்லது கடந்து போனோமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இன்று தரையில் விளையாடிய காலம் மறந்து மாணவர்கள் செல்போன் திரையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டில் வியர்வை வெளியேற வேண்டும், உடல் ஆரோக்கியம் பெற்றிட வேண்டும். பெற்றோர் காட்டும் அன்பு பாதையும் ஆசிரியர்கள் காட்டும் அறிவு பாதையும் உலகம் காட்டும் அனுபவ பாதையும் முறையாக கடந்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி பாதை. விளையாட்டு பிள்ளைகளாய் பள்ளியில் சேர்ந்த நம்மை பக்குவப்படுத்தி பாதுகாத்து நம் அறிவு பெருக்கி ஆளுமை வளர்த்து எத்தனை பாடுகள் பட்டிருப்பார்கள் நம் ஆசிரியர் பெருமக்கள். எங்கள் பள்ளிக்கு மீண்டும் ஒரு வணக்கம். எழுந்தால் மரம், விழுந்தால் உரம், காலத்தை வென்றால் கதிரவனும் வணங்குவான். எனது அருமை தோழர்களே, தோழிகளே, உன்னுள் திறமைகள் 1000 உண்டு. இருக்கும் திறமைகளை இனிதே பயன்படுத்துங்கள். நற்பண்பை பழகுங்கள், அன்பை பகிருங்கள், ஆசானை மதியுங்கள், வாழ்வில் உயருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.